அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், கேரள மாவட்டம் கருணாகப்பள்ளி, கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் கருணாகப்பள்ளியில் நிற்கிறோம். இது கொல்லத்திலேருந்து காயங்குளம் போகிற வழியில் இருக்கிற ஒரு பள்ளியாசல். இங்கே 13 பத்ரிங்கில் ஷேக்மார்கள் அடங்கப்பட்ட ஒரு இடம். இந்த பள்ளியோடைய முன் அழகா பாருங்க. முன்னாலேருந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கேட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முன் அழகு இந்த பள்ளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முன் அழகு பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பள்ளியாசை. இந்த பள்ளி இங்கே வர்றதுக்கு காரணம், கருணாகப்பள்ளின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பண்டைய காலத்தில் 400 வருடங்களுக்கு முன்னால் ஆண்ட ஒரு மன்னர் ஆண்ட பூமி இது. அந்த மன்னர்கிட்ட வந்து இங்கே அடங்கக்கூடிய ஷேக் அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொழுகைக்கான ஒரு இடம் கேட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து ஒரு மாற்று மத மன்னருங்கிறனால நாகங்கள், பாம்புகள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியை அவருக்கு தொழுகைக்கான ஒரு இடமா கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கல அந்த இடத்துல நாகங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்காரு, ஒரு கூடையை வச்சு அந்த பாம்புட்ட பூரான்னு சொல்லியிருக்காரு, இதுல ஏறி எல்லாம் படுன்னு சொல்லி படுத்ததுங்க. அந்த பாம்புகள் அப்படி என்ன செஞ்சிருக்காரு, அந்த மன்னருக்கு பரிசா அதை அனுப்பி விட்டுருக்காரு. அதை பார்த்து மிரண்டு போன அந்தவர் வந்து, அந்த மன்னர் வந்து ஷேக் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதாகவும், அவங்க இந்த பள்ளிக்கு இடம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு உதவி செய்வதாகவும் தான் வரலாறு சொல்றாங்க. இந்த பள்ளியோட அழகை பாருங்க. பள்ளியோட முன்னால வந்து அருமையான ஒரு நீச்சல் தொட்டி மாதிரி ஒன்று கட்டி இருக்கிறாங்க. இது வந்து நைட் நேரத்தில் பார்க்கறதுக்கு லைட் செட்டிங்ஸோடு இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நைட் நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளியோட வளாகங்கள் பாருங்க, எவ்வளோ தூய்மையான முறையில் அதில் புல்வெளி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த புல்லுகள் வந்து ஒரிஜினலான புல்லுகள் கிடையாது, பிளாஸ்டிக்கில் வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. மிக அருமையான முறையில் பராமரிச்சிருக்கிறாங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியோடைய முகப்பில் வந்து மிக அழகான ஒரு மினாராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மினாராக்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழுகை பள்ளி அப்படியே நம்ம வந்து எப்படி என்ன செய்ய வேண்டி வரோம். இது பூரா வந்து அந்த பக்கம் தெரியக்கூடிய இடங்கள் பூரா வந்து எப்படின்னா பள்ளிக்கு சொந்தமான இடங்கள் தான். பள்ளிக்கு சொந்தமான இடங்கள். அதில் வந்து பின்னால் வந்து இந்த வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஆண்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரூமு வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த சைடு. அதே மாதிரி எப்படி வந்தீங்கன்னா தொழுகை பள்ளி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழுகை பள்ளி, ஜுமா பள்ளி வாசல். அப்போ இப்போ நம்ம பகலில் வந்து காலையிலே கொஞ்சம் வந்துட்டதுனால வந்து உள்ளே போக முடியாத சூழ்நிலை பூட்டி இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு பாருங்க, அழகான தோட்டங்கள். இது 13 சஹாபாக்கள் இங்கே அடங்கியிருக்கிறதா சொல்றாங்க. 13 வழிமாறர்கள். அது ஷேக் பத்ரிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பள்ளியோட அளவு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா முன்னால வராண்டா மிக அருமையான முறையில் பராமரிக்கப்படுதுங்க. ரொம்ப அருமையான முறையில் ரொம்ப இதாகிட்டு இருக்கிறாங்க. இந்த வழியை நம்ம அப்படியே மேலே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது இந்த இடத்துல தான் அவங்க அடங்கியிருக்கிறாங்க. உள்ள 13 பேர். உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இருந்தாலும் ஜன்னல் வழியா நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அப்படியே வந்தோன்னா மிக அருமையான ஒரு 2 சைடுமே இந்த மாதிரி மிக அருமையான மினாரா தூண்கள் கொடுத்துருக்குறாங்க. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அந்த திருவிழாக்களுக்கு தேவையான நேர்ச்சைக்கு தேவையான பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து சாயங்கால நேரத்தில் நல்ல கூட்டமாக இருக்கும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மினாராக்கள் வந்து இதை பார்க்கல என்ன நினைவு வருது அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு தாஜ்மஹாலுடைய நினைவு வருது. அப்படியே தாஜ்மஹாலுடைய கட்டமைப்பில் 2 பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அருமையான 2 மினாராக்கள். பள்ளியுடைய தோற்றத்தை பாருங்க. அதே மாதிரி மினாராக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து என்ன அடுத்த ஒரு கேட்டு. இங்கே தான் வந்து இந்த பள்ளிகளுக்கு தேவையான பொருட்கள், பள்ளியாசலுக்கு தேவையான பட்டுகள், பழங்கள், இந்த மாதிரி நெசம் ஒரு தார் அப்படியே வந்து வாழைப்பழம் மாதிரி ஒரு தார்கள் அப்படியே வாங்கி அப்படியே கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான நேர்ச்சிகள் நேர்ந்துக்கிறாங்க. அதுக்கு தேவையான பத்திகள், பட்டு துணிகள், இந்த மாதிரி இருந்து இங்கே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. நேர்ச்சிகள் ஒருத்தவங்க நேர்ந்துக்குருவாங்க, அதுக்குள்ள பொருட்கள் வாங்கி அவங்க இது பண்ணுறாங்க. அப்படியே வந்ததுன்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பத்திகள்லாம் பொறுத்துறாங்களா இல்லையா, அது வந்து அழகாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க.
நம்ம ஊர்களில் தர்காக்களில் மாதிரி இந்த ஷிருக்கான வேலைகள்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. எண்ணெய் ஊற்றுறது, விளக்கு வைக்கிறது, அந்த மாதிரி ஷிருக்கான வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் முழுக்க முழுக்க ஒரு இறை இதோட வச்சுட்டு, அதே மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்க மூத்தா போனாங்க முக்கியமானவங்களை வந்து அடக்கம் பண்ணக்கூடிய கபஸ்தான்களை பாருங்கள். ஒவ்வொரு கபஸ்தான்களையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அதாவது பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் தான் வந்து இது வந்து தலைமாட்டு பக்கம். இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பத்திகள் இது பண்ணுறதுக்கு தனித்தனியாக அங்கங்கே வந்து பத்திகளை பொருத்தி இந்த மண்ணில் குத்தி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை மூமின்களின் பூங்கா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மீன்களுடைய பூங்கா வந்து பூங்காவனமாகவே இருக்கும். இங்கே நம்ம ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காடு பிடிச்சி கிடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பள்ளிகள் வந்து கபர்கள் வந்து மோமின்களின் பூங்கா வந்து அவ்வளோ இதாக வந்து பராமரிக்கிறாங்க. பூச்செடிகள் இதெல்லாம் வச்சு ஒன்று தனித்தனியாக வச்சு இது பண்ணாங்க. அந்த ஒரு இடத்துக்கும் தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. இது இந்த பள்ளியுடைய பராமரிப்பு முன்னோர் இந்த பள்ளியுடைய வாரிசுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காண்டி கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. இந்த சைடு போனீங்கன்னா அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரூமு, பெண்களுக்கு தொழுகை பள்ளி இதெல்லாம் ஏற்படும். எல்லாம் வந்து என்ன செய்ய மலையாளத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், ஸ்திரீகள் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. பிரவேசன் பாடு புறத்தை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், மலையாளத்திலே எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுறதை நம்ம பார்க்கலாம். இப்படி வந்தீங்கன்னா நம்ம அவ்வளோ இதாக வந்து பராமரிக்கிறாங்க. பூச்செடிகள் இதெல்லாம் வச்சு ஒன்று தனித்தனியாக வச்சு இது பண்ணாங்க. அந்த ஒரு இடத்துக்கும் தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. இது இந்த பள்ளியுடைய பராமரிப்பு முன்னோர் இந்த பள்ளியுடைய வாரிசுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காண்டி கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. இந்த சைடு போனீங்கன்னா அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரூமு, பெண்களுக்கு தொழுகை பள்ளி இதெல்லாம் ஏற்படும். எல்லாம் வந்து என்ன செய்ய மலையாளத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், ஸ்திரீகள் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. பிரவேசன் பாடு புறத்தை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், மலையாளத்திலே எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுறதை நம்ம பார்க்கலாம். இப்படி வந்தீங்கன்னா நம்ம இப்படி தர்காக்குள்ளே போகலாம். தர்காக்குள்ளே போகிறதுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஜன்னல் வழியாகவே காட்டுறேன். 13 பதரின் ஷேக்குகள் அடக்கப்பட்டக்கூடிய இந்த இடம்தான். இப்படி பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்தோம்னா நம்ம இதில் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே உள்ளே வரலாம். கபாடம் எல்லாமே இப்போ ஜன்னல் வெளியே உங்கள்கிட்ட காட்டினோம்னா இல்லைங்களா, அதே மாதிரியே தான் இங்கே வந்து அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா பதரீன்கள் வந்து 13 பேர் ஷேக்குமார் அடங்கப்பட்டவங்க. அதில் முக்கியமானவங்களுக்கு வந்து அந்த சிகப்பு போர்வை பற்றிருக்கிறாங்கல்ல, அவங்க தான் முக்கியமானவங்க. அதற்கடுத்து இந்த மாதிரி இந்த பள்ளியுடைய வரலாறு சொல்லுங்க கொஞ்சம். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வார்த்தை சொன்னா போதும். உங்களோட பேர் என்ன, எங்க உள்ளவங்க? எந்த பேரா? அவங்க பேரு அறியாமையா. ஓகேங்க, அவங்க சொல்ற கொஞ்சம் சங்கடப்படுறாங்க போல இருக்கு. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உள்ள தொழுகையான இடம், பெண்களுக்கு தவிரங்க ஸ்திரீகள்னு போட்டிருக்காங்க. அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அடுத்த வில்யாஸில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும்.